டெக்கோரம் மீறினதுக்கு யாருக்கா சார் பயங்கரமா பின்னாடி இருந்து கண்ட்ரோலே பண்ண முடியல சார். ஜட்ஜால சும்மா விட்டுருந்தேன். துள்ளல் நல்லா இருக்கு. அந்த துள்ளலையோ பிக் பாஸையோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்துருச்சு. இந்த ரெண்டாவது ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துரும். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். ரெண்டாவது ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி என்ன கேட்கிறாருன்னா, டெக்கோரம் யாருனால போச்சுன்னு கேட்கிறாரு. ஏன்னா கோர்ட் ரூம் டாஸ்க் தானே நடந்தது, டெக்கோரம் அதுல ரொம்ப முக்கியம் இல்ல, அது யாரால ஸ்பாயில் ஆச்சு, யார் அதை ஸ்பாயில் பண்ணா எல்லாருமே சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆப்வியஸா யார் பேரை சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியும். நிறைய பேர் அவங்களோட பேரை தான் சொல்றாங்க. முதல்ல வந்து யார் சொல்றதை நமக்கு காட்டுறாங்கன்னா, கனி எந்திரிச்சு சொல்றதை காட்டுறாங்க. சார் பார்வதி தான் சார் வெளியே இருந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சார், ஒரு கோர்ட் இதை வந்து கோர்ட் இது மாதிரியே இருக்கவில்லை சார், ஸ்பாயில் பண்ணாங்க சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அது உண்மை இல்லைன்ற மாதிரிலாம் பார்வதி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. சார் அவங்க என்னென்னமோ சொல்றாங்க சார், அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்ற மாதிரிலாம் பார்வதி முகத்தை வைக்கிறாங்க. பட் பார்வதி ஸ்பாயில் பண்ணாங்க, குறுக்க பேசினாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. ஆனா இங்க நான் சொல்ல வரது என்னன்னா, நிறைய பேர் ஸ்பாயில் பண்ணாங்க, எல்லாரையும் விட்டுட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த எஃப்ஜே எல்லாம் எதுவுமே பண்ணலையா, எஃப்ஜே நடுவில் பேசலையா, நிறைய பேர் பண்ணாங்கங்க. இங்க இருந்துலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க, தொண நடுவுலலாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் விட்டுறாங்க. பார்வதியை மட்டும் டார்கெட் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. பார்வதி பண்ணலன்னு நான் சொல்ல, பண்ணதான் செஞ்சாங்க. ஆனா நிறைய பேர் பண்றாங்க. இந்த கனி வாயில இருந்து எஃப்ஜேவோட பேர்லாம் எப்பதாங்க வரும், அதுதான் என்னோட கேள்வி. எதுக்கு எடுத்தாலும் பார்வதி தான். என்ன சொல்லு, தூக்கத்துல இருந்து எழுப்பு, என்ன ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்களேன், பார்வதின்னு தான் இவங்க வாயில இருந்து பதில் வரும். அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. எஃப்ஜே பொறுக்கி சும்மாவா இருந்தான், எஃப்ஜே பொறுக்கி நடுவில் பேசலையா, அவனும் நிறைய பண்ணதான் செஞ்சான். பட் கனியை பொறுத்த வரைக்கும் பார்வதி தான் பண்ணதா சொல்றாங்களா. அடுத்ததா வியானாவை பொறுத்த வரைக்கும், வியானாக்கு கானா வினோத்து மேல என்ன காண்டுன்னு தெரியல, கானா வினோத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பண்ணலன்னா சொல்ல முடியாது, பண்ணாரு. நடுவில் குறுக்க பேசினாரு, கமெண்ட் அடிச்சாரு. அந்த வேலையை மட்டும் பண்ணாம மற்ற வேலையும் பண்ணாரு. இதெல்லாம் பண்ணதான் செஞ்சாரு. பட் 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சு பண்ணாங்க, நடுவில் பேசலாம் செஞ்சாங்க. ஏன் ஆதிரை வந்து ஜட்ஜு ஒரு கமெண்ட் சொல்லி அதை எதிர்த்தே பேசினாங்க. சார் இதெல்லாம் நீங்க தப்பு சார், அங்கேயே பேசினாங்க. சரி வெளியே வந்து பேசுறீங்கன்னா டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுனீங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஏன் ஆதிரை பேரை யாருமே சொல்ல, யோசிச்சு பாருங்க. அமித் சொன்னதை ஏத்துக்கலாம், ஆதிரை அங்கேயே சொல்றாங்க. அங்க அவர் ஜட்ஜ் தானே, அங்க சொல்லக்கூடாது இல்ல. அவங்க பேரை யாராவது சொன்னாங்களா, சொல்லல. சரி திவ்யா சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்க. ஆதிரை தப்பு பண்ணாலும் திவ்யா சொல்ல மாட்டாங்க. சரி திவ்யா யாரை சொல்றாங்கன்னா பார்வதியை தான் சொல்றாங்க. திவ்யா இன்னொன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, நான் இப்ப ஜட்ஜ் Dress போட்டிருந்தேன் சார், அதனால கொஞ்சம் கண்ட்ரோலா இருந்தேன், கண்டிப்பா இல்லைன்னா அவங்க பண்ணதுக்கு நான் பிரச்சனை பண்ணிருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா திவ்யாக்கு இப்ப எல்லாருமே வந்து பயங்கரமா திவ்யா பெஸ்ட்னு எல்லாம் ரொம்ப பூஸ்ட் தர மாதிரி இருக்கு. பட் திவ்யா சைடும் நிறைய தப்பு இருக்குதாங்க செய்யுது. ஏன்னா பார்வதியை வந்து அமைதியா இருங்கன்னா பார்வதி அமைதியா இருந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, அப்பயும் திரும்ப அமைதியா இருங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி இவங்க திரும்ப சொல்லியிருப்பாங்க. நீங்க எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா வந்து எல்லாரும் அதாவது வந்து இப்ப பார்வதி இந்த வீக்கை மாட்டிக்கிட்டாங்களா, சரி எது கேட்டாலும் பார்வதி பேரை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் ஒருத்தர் பேருக்காவது கமருதீன் பேரை சொல்ல மாட்டீங்களா? அப்படிதாங்க இருக்கு. சொல்றவங்க எல்லாருமே பார்வதி பேரை சொல்றாங்க. அதே மாதிரி இப்ப எப்படின்னா, இந்த வீட்டில் என்னன்னா பொம்மை மாதிரி உட்காந்துருங்க, நல்ல பேர் வாங்கிடலாம். இந்த வீக்கெண்டு பொம்மை மாதிரி நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கிடலாம். அது அப்படி உட்காந்துருக்கவங்கள மிக்சர்னு சொல்லுவாங்க. சபரி இப்ப நல்ல பேர் வாங்கி என்ன ஆக போகுது, ஓட்டு கிடைக்காது. இப்ப பார்வதிக்கு வந்து நீங்க ஃபேஸ்புக் போனாலும் திட்டுறாங்க, ட்விட்டர் போனாலும் திட்டுறாங்க, இன்ஸ்டாகிராம்ல நான் இல்ல, இன்ஸ்டாகிராம்லயே திட்ட தான் வாய்ப்பு இருக்கு. அப்ப யாருங்க ஓட்டு போடுறா, நீங்களே சொல்லுங்க. சரி அடுத்த வாட்டி பார்வதி வந்தா ஓட்டு குறையோன்றீங்களா? இப்போ வர ஓட்டு வரதான் செய்யும். ஏன்னா பார்வதி கானா வினோத்து விளையாடுறாங்க, மற்றவங்க விளையாடல, உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி பார்வதி கானா வினோத்து இந்த காஜி கண்டென்ட்டை 2 பேருமே நிறுத்தினாங்கன்னா 2 பேருமே டாப்லேயே தான் இருப்பாங்க. கானா வினோத்து முதல்ல வந்து அந்த அரோரா கிட்ட சில வேலைலாம் பண்ணிட்டு இருந்தார்ல, அதுதான் அவருக்கு நெகட்டிவா போச்சு. மற்றபடி அவர் கேம்ல பேசுறதெல்லாம் வந்து ஒரு ஒரு பிரச்சனையில பேசுறதுன்னு கடந்து போயிடுறாங்க. மற்றபடி அவர் அந்த லீல பண்றது, சில தப்பான செய்கை பண்றது மட்டும்தான் பிரச்சனையாச்சு. பார்வதி விஷயமும் அதுதான். கமருதீன் கூட இவங்க பண்றது தான் மக்களுக்கு பிடிக்கலையே தவிர, பார்வதி கரெக்டா இருக்காங்க, எல்லா இடத்துலயும் தைரியமா பேசுறாங்கன்னு ஒரு சப்போர்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா, உங்க துள்ளல்லாம் உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கு, நீங்க இப்படி பண்றதுலாம் ஏதாவது ஒரு நியாயத்தை சொல்றீங்க. ஆனா நிறைய பேரோட
கேமை டாஸ்கை கெடுக்குறீங்க, நிறைய பேரோட கேமை நீங்க கெடுக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சொல்ல போனா இப்போதைக்கு கானா வினோத், பார்வதிலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மிக்சர் வீடு மாதிரி இருக்கும். அதாவது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு சாங் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவனுங்க இருப்பாங்க. பார்க்கறதுக்கு நமக்கு தான் கடுப்பாகும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வாரம் பார்வதி இல்லைங்க, பார்வதி இல்லாத ஒரு கதை. இவனுங்க மைக் இஷ்யூ, இந்த பார்வதி கமருதீன் மைக் இஷ்யூலாம் பண்ணல. பிக் பாஸ் யாராவது பார்த்துருப்பாங்களா சொல்லுங்க. இப்ப பார்வதியை திட்டுறதுக்கே எவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கோம். பார்வதி அப்படி பண்ணது தப்பு, இப்படி பண்ணது தப்புன்னு பேசிக்கிட்டே இருக்கோம்ல. அப்படி அந்த பார்வதி கேரக்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? புஷ்ன்னு இருக்கோங்க. இவனுங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க. டாஸ்கையும் ஒழுங்கா பண்ண மாட்டாங்க, சண்டையும் போட மாட்டாங்க. பார்க்குற நமக்கு தான் கடுப்பா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் இருக்கணும். அதுதான் பிக் பாஸ். இதை பத்தி நீங்க நினைக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.